வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் சூப்பராக தஞ்சாவூர் வரப்படை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு கொஞ்சமாக உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். தஞ்சாவூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்துக்குள்ளே நிறைய தாலுக்கா, அந்த தாலுக்காக்குள்ளே நிறைய ஊர், அந்த ஊருக்குள்ளே நிறைய தெருக்கள் இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ நிறையா பேர் எப்படி உரப்படை செய்கிறாங்க அப்படின்னா நிறைய பருப்புகள் சேர்த்து புழுங்கல் அரிசி, பச்சரிசி அப்படியெல்லாம் சேர்த்து செய்கிறாங்க. ஆனால் அது ஒரு சில ஊர்களில் அது மாதிரி செஞ்சுருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா இப்படி எல்லோரும் எப்படி செய்வாங்கன்னா, இப்போ நான் எப்படி செய்கிறேனோ அது மாதிரி தான் செய்வாங்க. இது எப்போன்னா ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால், அந்த காலத்தில், அதாவது நான் பிறந்த பிறகு, அதாவது இதிலேருந்து 35 வருஷத்துக்கு முன்னால் அம்மா இப்படி செய்வாங்க. சுட சுட அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நிறையா எவ்வளவு சாப்பிட்டோம்னே தெரியாத அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி தான் சாப்பிடுவோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். வெறும் புழுங்கல் அரிசி தான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியானது, எல்லாருமே செய்யக்கூடியது. வெறும் புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி தான். நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டியாக அரைச்சி எடுக்கணும். இதை நாம் மிக்சியில் போட்டுடலாம். மிக்சியில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அழகாக அரைச்சாச்சு. ரவாவை விடவும் கொஞ்சம் நைஸாக இருக்கணும், ஆனால் ரொம்ப நைஸாக இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். நல்லா இப்படி உருட்டுனா எப்படி வருது பாருங்கள், அந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாவை மாற்றியாச்சு. இப்போ நாம் ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, எண்ணெய் 6 முழு மிளகு, அடுத்தது 4 காஞ்ச மிளகாய். இந்த 4 மிளகாயும் உங்கள் வீட்டில் உள்ள மிளகாய் கையில் உள்ள காரமும் இல்லை, எங்கள் வீட்டில் உள்ள மிளகாயில் உள்ள காரமும் இல்லை. பயங்கரமான காரம். சின்னதாக இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். மிளகாய் சின்னதாக இருந்தாலும் பயங்கரமான காரமாக இருக்கும். நான் இதில் 200 கிராம் புழுங்கல் அரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த 6 மிளகும் இந்த 4 மிளகாயும் காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நாம் குறைப்பாக பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா குறைப்பாக நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதோடையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நாம் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதை இப்படி குப்பரை கவுத்து வச்சுக்கலாம். ஒரு வெள்ளை காட்டன் துணி தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சிட்டு அதை இது மேலே நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா விரித்து வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்யணுன்னா, இந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாவை நல்லா இந்த அளவுக்கு எடுத்து நல்லா உருட்டிட்டு இதில் வச்சுட்டு லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு நல்லா அதுக்கு இப்படி அடை மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்படி இந்த ஷேப்பில் நல்லா தட்டியாச்சு. இங்கே எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிட்டு நல்லா பாருங்கள், அழகாக கையில் எடுத்துட்டேன். இப்படி தாங்க அம்மா அழகாக போட்டு டக்குன்னு வேக வச்சு எடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் மல்லித்தலை, புதினாத்தலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இப்படி எல்லார் வீட்லேயும் நிறையா இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அப்போல்லாம் ஏதோ ஒரு வீட்டில் தான் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இஞ்சி, புதினாத்தலை, மல்லித்தலையெல்லாம் அந்த காலத்துலலாம் எல்லார் வீட்லேயுமே நினச்ச நேரத்தில் இருக்கிறதும் இல்லை, கிடைக்கிறதும் இல்லை. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ அது எல்லார் வீட்லேயுமே இருக்குது. இருக்கிறத வச்சு ரொம்ப ஹெல்த்தியான பலகாரமாக எல்லாரும் அப்போ செய்வாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இந்த சிம்பிளான டேஸ்டியான உரப்படை தான் அப்போல்லாம் செய்வாங்க. அதையே தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்லா அழகாக புரட்டி போட்டு அப்படி வேக வச்சு எடுக்கலாம். இந்த உரப்படைக்கு எந்த விதமான சட்னியும் தேவையில்லை.
சாஸும் தேவையில்லை. சுட சுட சாப்பிட்டாலே அதோட டேஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அந்த காலத்தில் அம்மாக்களெல்லாம் சுட்டு கொடுக்கறது. எல்லாருமே செய்யக்கூடிய ஈஸியானது, சாப்பிடக்கூடிய டேஸ்டியான தஞ்சாவூர் உரப்படை. சும்மாவே சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாமா? எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக அழகாக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம சாப்பிட்லாம். நல்ல காரத்தோட நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.